இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வேகமாக பேசினார்கள். அவரே மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தவர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் மூல காரணம் தெரியுமா? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்களவையிலேயே அவர் அந்த மாநிலங்களவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க நான் வரேங்க சார். ஏன் இல்ல நான் வர்றேன். நான் சார் I am not yielding. I am just coming to the point. Please listen to me. அது கொண்டு வாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரிச்சு பேசி இருக்கிறார். இது உண்மை இல்லை என்று மறுக்கிறீர்களா? உறுதியாக இந்த திட்டத்தை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையிலே. அதை உங்களால் மறுக்க முடியாது. ஆனால் நீங்க உங்களுடைய தொடர்ச்சியா அமைச்சர் பதில் சொல்லி முடியட்டு நான் தாரேன். பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தாரேன் உட்கார்ந்து. பிறகு ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த ஏல முறையை கொண்டு வருவோம். மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல. ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அரிய வகை கனிம வளங்கள் இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டங்ஸ்டனாக இங்கே வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. I am coming to the point again. நாம் இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் ஒன்றிய அரசு என்ன சொன்னது? நாங்கள் இதை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போராட்டம் நடத்தக்கூடிய நண்பர்கள், நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை அறிக்கையில் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் அவையிலே சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறை சொல்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற வரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது. பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மேலூர் அரிட்டாபட்டி பகுதியில் ஒன்றிய அரசின் சார்பில் ஒன்றிய அரசு இன்றைக்கு அமைப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கவலைகளையும் இங்கே தெரிவித்து அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே ஒன்றை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை மேலூர் அருகே அரிட்டாபட்டி பகுதியிலே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அமைப்பதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த சுரங்கத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மாத்திரமல்ல, அமைக்க மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வரையில் அங்கே அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வர விடமாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இந்த அவையிலே அறிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அறிவித்ததோடு மாத்திரமல்லாமல் இங்கே உறுப்பினர்களெல்லாம் சுட்டிக்காட்டியதைப் போல அனைவருடைய ஒத்துழைப்போடு ஏக மனதாக இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் அதற்காக இந்த பிரச்சனையினுடைய நதி மூலம் என்ன, இந்த பிரச்சனையினுடைய ரிஷி மூலம் என்ன, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார், இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் யார் என்று நீங்கள் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால் இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வேகமாக பேசினார்கள். அவரே மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தவர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் மூல காரணம் தெரியுமா? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்களவையிலேயே அவர் அந்த மாநிலங்களவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க நான் வரேங்க சார். ஏன் இல்ல நான் வர்றேன். நான் சார் I am not yielding. I am just coming to the point. Please listen to me. Please உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, தெளிவா கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினரை ஆதரித்த அந்த காரணம்தான்
இந்த டங்ஸ்டன் அமைச்சர் பதில் சொல்லும்போது அதை கவனிங்க. அந்த முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு இருக்கு சார், நான் முடிக்கிறேங்க. இல்ல நீங்க நான் முடிக்கிறேன். நான் ஐ அம் நாட் ஈல்டிங். அமைச்சர் பதில் சொல்லட்டு அதுக்கே எழுப்புறீங்க ஒவ்வொரு தடவையும். சொன்னார்ல தமிழ்நாடு அரசு நீங்க பதில் சொல்லவே இல்ல நான் இத கூட இல்லங்க. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி மாண்புமிகு துணைத் தலைவர் உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் நீங்க எழுப்பி பேசுங்க. தமிழ்நாடு அரசை பற்றி பதில் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நான் அதற்கு என்னுடைய பதிலை சொல்ல வேண்டும். இந்த காரணம் எங்கே இருந்து துவங்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்கள் அப்போது ஆதரித்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்று அதை கொண்டு வந்து இதை ஏலம் விடுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அப்போதே அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை எதிர்த்த அரசு தமிழ்நாடு அரசு கனிம வளத்துறை அன்றைக்கே அதை எதிர்த்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் ஏலத்தை விட்டு ஏல நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பித்து எதிர்ப்பை மீறி அவர்கள் ஆரம்பித்து ஏலதாரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க்ஸ் என்கின்ற அந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுக்கிற போதும் அந்த ஏலத்தை அவர்கள் கொடுத்த போதும் அதை எதிர்த்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா வகையிலும் எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பதில் எந்த விதத்திலும் ஒரு மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் ஒருமுகமாக தீர்மானம் கொண்டு வந்து நாம் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகும் கூட இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் அரசியல் ஆதாயம் செய்வதற்காக இன்றைக்கு நீங்கள் அதில் குளிர்காய நினைக்கிறீர்கள் என்பதை நான் திட்டவட்டமாக உங்களிடத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் இல்ல பதில் முடியட்டு. நீங்க ஓயா உட்காருங்க. நீங்க அமைச்சர் பேசிட்டே இருங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது நீங்கள் இதே பிரச்சனையை இப்போ உங்கள் உறுப்பினர் பேசுகிற போது இந்த பிரச்சனையில் ஆட்சிக்கு மக்களிடத்தில் மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள். அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு ப்ளீஸ். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. சார்பில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், ஆதரிக்கல. ஆனால் உங்கள் உறுப்பினர் உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரித்து பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா? அதற்கு பேர் சொல்லுங்க. உறுதியாக இந்த திட்டத்தை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையிலே. அதை உங்களால் மறுக்க முடியாது. ஆனால் நீங்க உங்களுடைய தொடர்ச்சியா அமைச்சர் பதில் சொல்லி முடியட்டு நான் தாரேன். பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தாரேன். உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த ஏல முறையை கொண்டு வருவோம். மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல. ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அரிய வகை கனிம வளங்கள் இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டங்ஸ்டனாக இங்கே வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஐ அம் கமிங் டு தி பாயிண்ட் அகைன். ஆனால் நாம் இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் ஒன்றிய அரசு என்ன சொன்னது? நாங்கள் இதை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போராட்டம் நடத்தக்கூடிய நண்பர்கள், நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை அறிக்கையில் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் அவையிலே சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறை சொல்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஒன்றிய அரசை நீங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்
விவசாய பெருங்குடி மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிற போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடாத அளவிலே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இங்கே கூட உறுப்பினர்கள் சொன்னார்கள், எந்த அளவிற்கு வேல்முருகன் அவர்கள் சொன்னார் இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பு அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து விட்டு ஏதோ தமிழ்நாடு அரசு இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை விடுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கேதான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான சொரூபம். நான் மீண்டும் இந்த அவையிலே திட்டவட்டமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, நான் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமாட்டோம். இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து, இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. ஆளுநர் வருகிற போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை. பதாகைகளை நாங்கள் எடுத்து வரவில்லை. வேறு சபை கூட்டம் நடக்கிறது தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதற்கே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதாகையோடு வந்ததற்கு நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க. அதுதான் அது சுட்டி காட்டுகிறார். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும், கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடக்கிற போது நீங்கள் பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற போது சபைக்கு பதாகைகள் வந்து தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போவீர்கள் என்பதை அவர் ஆளுநர் உரை பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க. என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கிறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு எதுக்கு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க? இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். கொஞ்சம் மாண்புமிகு தலைவர் அவர்கள் சொன்னது போல பொதுவா ஆளுநர் உரையில யார் குறுக்கிட்டாலும், எந்த மாதிரி குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை மாண்புமிகு முன்னாள் அவையினுடைய அவையர் இங்கே தனபால் அவர் அமர்ந்திருக்கிறார்கள், அவரே சொல்லட்டும். நான் சொல்றேன், நீ பெருந்தன்மையாக விட்டு விட்டார், அதற்கு நன்றி சொல்லி அடுத்த கூட்டத்தை பேசுங்க.